இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள். கோவிட் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அண்ட் நம்ம அதுக்கு ப்ரிகாஷனாக இருந்துக்கணும், நம்மளை நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம எல்லோரும் மாஸ்க், சானிடைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், க்ரௌடில் போகாதீங்க. அண்ட் உங்களை நீங்களும் பாதுகாத்துக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்துட்டுருங்க. எப்போவுமே working with children is actually double the effort. ஏன்னா நிறைய எஃபர்ட் போட்டு தான் you can actually make them smile. பாப்பா வந்து எப்போ சிரிப்பாங்க, when do they smile? When they are most happy. என்ன பண்றது, what can we do to make the baby happy and then we get those smiles out. ஆனா நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கீங்க, all the parents initially வந்து அது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்ச் எனக்கு. ரொம்ப பொறுமையா இருக்கணும். lot of patience is required. children எல்லாமே adults வந்து to get the correct shot இல்ல அந்த patience கண்டிப்பா இருக்கணும். and the never give up attitude, perseverance சொல்வாங்க. ஏன்னா to get the perfect shot அது ட்ரை பண்ணி even if 10 shoots fail, 11th shootல கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அந்த trying ஓட attitude இருக்கணும். that comes from interest and wanting to learn இல்ல. so I think perseverance and patience ரெண்டுமே they go together. without a reason அவன் simply அழுவாங்க. அப்புறம் suddenly they'll be hungry. எனக்கு அவன் சைக்கிளே புரியல. I was just confused all the time. அப்புறம் நான் வெயிட் பண்ணி அப்புறம் ஒரு 5 pictures கிடைக்கும். அப்புறம் திருப்பி ஒரு பிரேக் எடுத்து ஒரு 5 pictures கிடைக்கும். இப்போ பார்த்தோன்னே 2 hours இல்லைன்னா 1.5 hourல மேக்ஸிமம் நான் ஃபுல்லா ஷூட் பண்ணிடுவேன். 100% like success. ஏன்னா some babies வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க பாத்டப்ல, some babies வந்து பிடிக்காது. so when they start making a face எனக்கு தெரியும் அவன் பிடிக்கல, அவன் கம்ஃபர்டபுளா இல்ல, அவன் பசி இருக்கு, you just know. so sometimes even mothers அம்மா வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருப்பாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? like நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். அதுக்குதான் அவள் கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் வணக்கம். நான் உங்க விஜய் ஸ்னேகா. ஸோ குழந்தைங்க அப்படின்னாலே வந்து ரொம்பவே கியூட்டான, ரொம்பவே அழகான ஒரு விஷயம். அந்த குழந்தைங்களை இன்னுமே ரொம்ப அழகா காட்டுறவங்க தான் அமிர்தா. and I'm very happy to have you with me, ma'am. வணக்கம். Thank you so much, Sneha. How are you? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். It's trying times and everyone is trying to stay alive and stay happy and healthy. அதுதான் பண்றேன் இப்போ. just sitting at home right now. Awesome. So, ma'am, we heard நாங்க கேள்விப்பட்டோம் you're a HR professional and now you're a photographer. So, அது எப்படி, how did that happen? Actually, the full trajectory, full plan வந்து was completely a big surprise. எனக்கு அது where I studied ஸ்கூல்ல படிச்சோனே I was always interested in extracurriculars. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் I told my parents எனக்கு வந்து ஆக்டிங் பண்ணணும், இல்லைன்னா full time professional dancing பண்ணணும். ஆனா மூஞ்சி பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துச்சு. லைக் ஓகே சரி, இது ஆப்ஷனே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கல. அதுக்கப்புறம் ஐ தாட் ஆஃப் ஸ்டடிங் HR. யார் சொன்னாங்க நீங்கள் வந்து ரொம்ப பீப்புள் பர்சன் மாதிரி இருக்கீங்க, HR வந்து சூட் ஆகும். ஸோ அது கேட்டு நான் ஐ டிசைடட் டு ஸ்டடி HR அண்ட் எனக்கு பிடிச்சிச்சு. ஆனால் ஐ டிட் டபுள் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷத்துக்காக நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த ஃபுல் டைமில் எப்போ நான் படித்தேன், எப்போ நான் ஒர்க் பண்ணேன், ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டக்குன்னு ஒரு ரிஹர்சல் ஸ்பேஸ்க்கு போவேன். தியேட்டருக்காக, இல்லைன்னா டான்ஸ்க்காக, இல்லைன்னா ரைட்டிங்காக. ஐ வாஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் சம் கிரியேட்டிவ் அவுட்லெட். அது தேடி ஒரு 9 டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணேன். அப்புறம் 10th திங் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ஃபோட்டோகிராஃபி. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பெரிய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். ஸோ ஐ வாஸ் அசிஸ்டிங் ஹிம் வித் வெட்டிங்ஸ். அண்ட் அங்கே தான் எனக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் ஐ ரியலைஸ் இது வந்து ஆக்சுவலி இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் பர்சியூவிங் as a career நான் நினைச்சேன். அண்ட் வித் தட் இன் ஹோப் நான் அந்த கார்பரேட் ஜாப் விட்டுட்டு ஐ ஸ்டார்டட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ 2014 ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். டச் வுட். நான் இந்த லாஸ்ட் 7 years வந்து ரொம்ப இட்ஸ் பின் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜர்னி அண்ட் ஐ நெவர் ஹேட் டு ரிக்ரெட் மை டெசிஷன். And what made you choose, clicking pictures of babies அப்படின்றது it's not an easy one. adults click பண்றதே வந்து ரொம்ப கஷ்டம், to make them happy and satisfied. But ஆனா you clicking pictures of kids, அப்போ babies, literal babies. So how did that start? ஸோ எப்போ நான் கார்பரேட் ஜாப்ல இருந்தாரு, ஐ வாஸ் லுக்கிங் அட் சம்திங் கிரியேட்டிவ்னா சொன்னால. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் பார்த்தேன் that I want to work with children. நான் லக்ஸுரி பேபி சிட்டிங் சர்வீஸோட ஐடியா எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஆனால் ஐ டென்ட் வாண்ட் டு கோ ஹெட், ரொம்ப ரிஸ்க் இருக்கு. அப்புறம் நான் நினச்சேன் சரி கிரஷ் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் எல்லாருமே அதுதான் பண்றாங்க. ஸோ ஐ தாட் ஓகே அதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ வென் ஃபோட்டோகிராஃபி பிகேம் அன் ஆப்ஷன் இல்லை, அப்புறம் நான் நினச்சேன் வாட் ஷுட் ஐ டூ, என்ன பண்ணுறது. எனக்கு வெட்டிங்ஸ் பிடிக்கவே இல்லை. அண்ட் I want to work with kids.
So it was matter of a brainwave, Sneha. Epo na nanche sari, what if I combine babies and photography? Random two interesting subjects. I put it together, and adukapro I started mommy shots. And ma'am, clicking babies வந்து though it's a difficult one, convincing parents, you know, or grandparents is even more difficult because நம்ம இந்தியால வந்து people like no கண்ணு nazar and all of that. So how did you cross, or you know? நீங்க கரெக்டா சொன்னீங்க. First of all, children working with children is actually double the effort. ஏன்னா நிறைய effort போட்டுட்டா you can actually make them smile. They say பாப்பா வந்து எப்போ சிரிப்பாங்க when they smile, when they are most happy. So that was the whole agenda with every shoot. Every shoot போனதுக்கு அப்புறம் we think about என்ன பண்றது, what can we do to make the baby happy, and then we get those smiles out. ஆனா நீங்கள் கரெக்டா பிடிச்சிக்கீங்க. all the parents initially வந்து அது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்ச் எனக்கு. trying to convince them that newborn photography ல அது வந்து first 1 monthல பண்ணுவாங்க. newborn photography பண்றதுக்கு it's a beautiful memory, please பண்ணுங்க. அது கன்வின்ஸ் பண்ணி I was losing all my energy. அப்புறம் அந்த டேபு வந்து யூ கான்ட் ஃபைட் இட். நான் என்ன பண்ணேன், ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் அ லாட் ஆஃப் அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நான் ஆன்லைன் போட்டிருக்கேன். ஸோ ஐ கேன் educate the clients எப்படி இருக்கு, எவ்வளோ சேஃபா இருக்கு, எவ்வளோ கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கா இருக்கு. அப்புறம் நான் சேஃப்டி சர்டிஃபிகேஷன்ஸும் பண்ணிருக்கேன். அதையெல்லாம் யூனோ போட்டுட்டு ஐ கைண்ட் ஆஃப் டோல் பேரண்ட்ஸ் இது ரொம்ப சேஃபா இருக்கு, டூ இட். ஏன்னா அது ரொம்ப குவிக்கா they'll grow out of that phase. So don't miss that phase. ஆமா, so it was biggest challenge. அது ரொம்ப பெரிய challenge beginningல. And any unusual requests, ma'am, because வந்து we have a theme, so certain parents will come, என் baby வந்து angel மாதிரி இருக்கணும், or I want like this or that. Any unusual requests உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கா இந்த மாதிரி ஷூட் பண்ணணும்னு? So every shootல ஸ்னேகா வந்து request வரும். நான் unusual சொல்ல மாட்டேன். ஏன்னா every parent they want something different for their child, கொஞ்சம் யூனிக்கா வேணும். So they always come with some special requests. So the angel or request, இல்லனா themes or request like Candyland theme, forest theme, lion theme. What the parents like அவங்க என்ன பிடிச்சிருக்கு, those small things will come into our shoot in some way. ரீசெண்டா ரெண்டு டாக்டர்ஸ் வந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டுமே டாக்டர்ஸ். ஸோ அவங்க வந்து டாக்டர் தீமோட ஷூட் வேணும். ஸோ வி ஆக்சுவலி டன் an entire beautiful setup. நியூ பார்ன் வந்து ஒரு கியூட் டாக்டர் அவுட்ஃபிட்ல போட்டு, டாக்டரோட கோட் லேப் கோட்ல போட்டு we took some really nice pictures. So ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரிக்வெஸ்ட் வந்துட்டு. and I think the most interesting one has been the maternity milk bath. So bathtubல வந்துட்டு we have the expecting mom lying down. அதுல பால் போட்டு milk powder போட்டு, அப்புறம் we put flowers all around. It's very beautiful, and that is actually one of my most memorable shoots. And it was a vision. Maternity shoots வந்து எப்போவே பார்த்தனா they wear the gowns and they're posing in studio outdoors. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. And this was ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் பண்ணேன். So it's a beautiful concept. ரொம்ப பொறுமையா இருக்கணும். lot of patience is required. children எல்லாமே adults வந்து to get the correct shot அந்த patience கண்டிப்பா இருக்கணும். வேற வந்து அந்த never give up attitude, perseverance சொல்வாங்க. ஏன்னா அந்த to get the perfect shot, அது ட்ரை பண்ணி even if 10 shoots fail, 11th shootல கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அந்த trying ஓட attitude இருக்கணும். So I think that comes from interest and wanting to learn இல்ல. So I think perseverance and patience ரெண்டுமே they go together. It's go hand in hand மாதிரி. ஆமா. And ma'am, நீங்க have you learned anything with regards to motherhood or parenting? Because நீங்க எவ்வளவோ parents பாப்பீங்க, எவ்வளவோ new mothers and all of that. So நீங்க எதனாவது வந்து take away இருந்திருக்கா from them? நிறைய டேக்அவேஸ் இருக்கு ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஷூட் ஆரம்பிட்டு I used to see that the children would never respond. So, without a reason அவன் simply அழுவாங்க. அப்புறம் suddenly they'll be hungry. எனக்கு அவன் சைக்கிளே புரியல. I was just confused all the time. அப்புறம் நான் வெயிட் பண்ணி அப்புறம் ஒரு 5 pictures கிடைக்கும். அப்புறம் திருப்பி ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு 5 pictures கிடைக்கும். இப்போ பார்த்தோன்னே 2 hours இல்லைன்னா 1.5 hourல மேக்ஸிமம் நான் ஃபுல்லா ஷூட் பண்ணிடுவேன். 100% லைக் சக்சஸ். ஸோ அந்த லாஸ்ட் 7 yearsல வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிருக்கேன். I've read through books, ஆன்லைன் யூடியூப் வீடியோஸ் பார்த்து, டாக்டர்ஸ்க்கு பேசி, ஐ டாக் டு மதர்ஸ் ஆல் த டைம்ல. அவன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, வாட் தேர் தாட்ஸ் ஆர் டிப்ஸ் ஆர். ஸோ ஐவ் லேர்ன்ட் அ லாட் அபவுட் சில்ட்ரன். இப்போ வந்து ஐ ஃபீல் லைக் சில்ட்ரன் வந்து ரொம்ப கம்யூனிகேட் பண்றான், ஆனா வி ஆர் நாட் லிஸ்னிங்.
and if you just listen carefully illa ava romba communicate pandra, you'll understand them so well. So I've learned plenty on parenting, and the best thing I've learned is ella papa vandu they're all communicating beautifully, we are not listening, so it's up to Listening. us to listen. அண்ட் கம்யூனிகேட்டிங்னா வந்து எப்படி மேம்? அது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, பேபி இது பண்ணா இதுக்கு அர்த்தம் அப்படின்னு. ஆமா, ஆக்சுவலி அது நிறைய ஷூட்ஸ் பண்ணோனே யூ கெட் டு நோ ரைட், பாப்பா லைக் யூ see one pattern. எல்லா பாப்பா வந்து some particular things that we do they get a little scared, or some things they love. So repetition பார்த்தோனே you'll know சரி இது பண்ணனா பாப்பா சிரிப்பாங்க, இப்படி பண்ணனா they'll start crying. So it starts becoming a learning. ஆனா when children are trying to tell us they all have different ways of telling எல்லாமே டிஃப்ரெண்டா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஆனா பார்த்தோன்னே அந்த சிச்சுவேஷன் தெரியும் எனக்கு. ஏன்னா சம் பேபிஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க பாத் டப்ல, சம் பேபிஸ் வந்து பிடிக்காது. ஸோ when they start making a face எனக்கு தெரியும் அவன் பிடிக்கல, அவன் கம்ஃபர்டபுளா இல்ல, அவன் பசி இருக்கு, யூ ஜஸ்ட் நோ. ஸோ சம்டைம்ஸ் ஈவன் மதர்ஸ் ரொம்ப அம்மா வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருப்பாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? I'm like நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், அதுக்குதான். And what do you do when babies cry? That is like ஒரு விஷயம் that I cannot, handle babies crying, because நம்ம ஆசையா போய் தூக்குவோம். They start crying and I'll not know what to do and I'll give it back. So what do you do? I mean, especially taking photographs, it's very difficult to calm them and all of that. So நீங்க என்ன பண்ணுவீங்க குழந்தைங்க when they cry? What I've learned Sneha is that இது வந்து it's அந்த அப்ரோச் எப்படி இருக்குல்ல, உங்களுக்கு அப்ரோச் இஸ் இம்பார்ட்டன்ட். லைக் சே ஒரு 10 months old பாப்பாக்காக நான் ஐ வாண்ட் கோ அண்ட் கேரி தம் இமீடியட்லி, நான் பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் ஸ்லோலி I'll become their friend. அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கு அப்புறம் தான் I'll try carrying them or I'll try talking to them. So அந்த அப்ரோச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். And if you understand that approach, they really won't cry. Two reasons cry பண்ணுவாங்கல, they either tired or they're hungry, one of the two. And very small exceptional cases that something else is troubling them. So if you understand this, I think it becomes easy. இப்போ வந்து like 6 years back வந்து ஷூட்ஸ்ல நிறைய cry பண்ணுவாங்க. இப்போ you'll never see a baby cry in my shoot, because we go with their schedule. our rhythm பார்த்துட்டு நம்ம பிளான் பண்றோம். When they wake up, that's when we'll start the shoot. ஒரு 2 hours எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பா தூங்குவாங்க இப்போ. So then I'll go with their rhythm and it's fine after that. So do you shoot when they are sleeping? தூங்கும்போது என்னது ஷூட் பண்ணுவீங்களா பேபிஸோட? ஆமா, only small babies, ஒரு 1 month 3 months அந்த ஏஜ் குரூப்ல எப்போ தூங்குவாங்க அப்புறம் ஸ்லீப் ஷார்ட்ஸ் எடுப்பேன். even 6 months ஓட sometimes ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். ஆனா they become light sleepers as they grow, கொஞ்சம் மூவ் பண்ணனா they'll wake up. So we try not to do that with older children. ஆனா சின்ன பாப்பாக்காக we can try always. We can try. And what is the most challenging shoot, ma'am? இது வரைக்கும் நான் பண்ணதுல இவ்ளோ சேலஞ்சிங்கா இந்த ஷூட் எந்த ஷூட்டுமே இருந்தது இல்லைன்னா which one do you say? Actually ஒரு புது ஷூட் பண்ணிருக்கேன் where we worked with ஒரு 8 பாப்பா வந்து ஸ்டுடியோல வந்தாங்க, and அவர் லைன்ல உட்கார்ந்துட்டு we took a photograph. That was the most challenging. ஏன்னா 8 பாப்பா வந்து முன்னால they have to look in front, look at the camera and smile. It's like an impossible feat. And நம்ம try பண்ணோம் and we managed to get a picture out of it. I would love to show you that picture. It was exhausting ஆனா ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஏன்னா 8 I think worth it. crawling in all directions. It's too cute. And what is the one thing that makes it very satisfying and fulfilling இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம்? எனக்கு சான்ஸ் கிடைக்கும்னா I would have taken you to the next newborn shoot. அது அங்கே உட்கார்ந்துட்டு பார்த்தோன்னே you will know how peaceful it is. They take deep breaths, they sleep so well. அந்த பாப்பா தூங்குற பார்த்துக்கு you feel content and happy. You don't feel like waking them up. That feeling will automatically come to you. And when they wake up, older babies, they're generally so excited. எப்போ பார்த்தோன்னே they're happy. They have nothing to complain about. அவங்க ஏதோ பயசே இல்லை. Everyone is equal to them. They'll become friends with anyone who wants to be friends with them. I think when we grow up, after the complications start, we start boxing people, we start looking at the world differently. As babies, everyone is equal to us, and that's the most beautiful thing about children. So I literally any child, any age group, even toddlers, like older babies, lots of fun.
you should just talk to them and listen to how they see the world. It's just amazing. And so much innocence அவங்க கிட்ட. ஆமா. And one instance or there's one day மாதிரி where you felt so thankful, நல்ல வேளை நம்ம HR வேலையை விட்டு we chose to photographer ஆகணும் அப்படின்ட்டு, that one day, that one eureka moment மாதிரி என்னைக்காவது என்னது இருக்கா? One day வந்து I think நான் நிறைய வாட்டி அப்படி நினைச்சிருக்கேன். I'm so glad I didn't continue with HR வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா அந்த ஹாப்பினஸ் இது மாதிரி இல்லை. அண்ட் எப்போவே நான் ஃபோட்டோகிராஃபியோட பிஸ்னஸ் செக்ஷனுக்கு அட்ரஸ் பண்றதுல அப்புறம் ஐம் தேங்க்ஃபுல் நான் HR பண்ணேன், நான் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். ஏன்னா தட் இஸ் ஆல்சோ ஆடட் வேல்யூ இன் திஸ் பிஸ்னஸ். வெறும் ஆர்டிஸ்ட் becoming that is not enough. You need to have some business backup also. So I'm very grateful நான் அதை MA and MBA பண்ணேன். It's very helpful today. Awesome. And ma'am, we also saw the Instagram post பார்த்தோம். So there's something new coming up. So அதை பத்தி சொல்லுங்க, what is it about? Yes, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா இது 7 years வந்து நிறைய மதர்ஸ்க்கு I've met several mothers and நிறைய சிட்டிஸ்ல மீட் பண்ணிருக்கேன். And நிறைய குரூப்ஸ்ல I've been part of the moms of Bangalore, moms of Chennai. நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குல்ல, breastfeeding support groups ஓட கம்யூனிட்டிஸ் இருக்கு. அப்புறம் பேபி வெட் லீனிங் அந்த கான்செப்டும் ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ இட்ஸ் ஆல்சோ குட். ஸோ நான் பார்த்து எனக்கு எவ்ரிவேர் ஐ லுக் நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு. ஆனால் ஒன் யூனிஃபைங் பிளாட்ஃபார்மே இல்லை. நிறைய பீப்புள் எஃபர்ட்ஸ் பண்ணிருக்காங்க, ஆனால் ஐ டோன்ட் திங்க் தேவ் ரீச்ட் அவுட் டு எவ்ரி ஒன் இல்லை. ஸோ அதுக்காக அதை பற்றி தான் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் how do we unify all the challenges that all the communities are discussing, on the postpartum depression to இந்த நிறைய stereotypes இருக்கு. வெறும் அம்மா பண்ணும், அப்பா பண்ணக்கூடாது, அது மாதிரி small things that still exist today. I mean 2021ல still people believe in so many things. So இந்த stereotypes bust பண்றதுக்கு, அந்த myths எல்லாம் bust பண்றதுக்கு, அப்புறம் parenting styles, ஒரு 6 வருஷம் முன்னாடி இல்ல 6 வருஷம் ரொம்ப ஏர்லியா இருக்கு. லெட்ஸ் சே 15 years when we were born இல்ல பேரண்டிங் வந்து யாருமே क्वेश्चन பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து கான்ஷியஸ் பேரண்டிங்கோட ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ பேரண்டிங் ஸ்டைல்ஸ், நிறைய பேரண்டிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. அண்ட் எவ்ரிஒன் அடாப்ட்ஸ் a different style. So I wanted to make one show, ஒரு வீடியோ ஷோ மாதிரி, where we interview mothers and ஒரு simple fun Q&A format மாதிரி, just asking them about their parenting style, daily என்ன பண்ணுவாங்க பாப்பாக்காக, how do they keep their children engaged, what do they feed their children, just நிறைய ideas collate பண்றது எப்படி, and நிறைய stereotypes bust பண்ணி with asking a lot of interesting questions. So இதெல்லாம் போட்டுட்டு I made a show called Bringing Up My Kids. So pilot episode வந்து is launched. It's on my Instagram platform and on YouTube. Bringing Up My Kids. First episode la vandu we featured actress Disha Madan from Karnataka. Yeah. Yes, and we're looking to do the whole season now, and full season la vandu we're going to touch a lot of topics around parenting and make it very relatable. And any mother sitting anywhere pathone they should understand and feel the story, right? So we want to make it very relatable, and that's the whole new news we have today. So good. And good luck ma'am on the show. And thank you. It should be a very successful one, and it should reach a lot of mothers, and I think everybody even who want to be mothers nu nenikiren. And I don't know if anyone has actually told you your Tamil is as cute as your profession. So I think I think you have to speak more of it because it is absolutely cute. Romba adorable ah irukku ungala Tamil, and we would like to hear a lot of it from you very very soon. Thank you Sneha, thank you so much. Yes ma'am, and good luck with all your shoots. Inime neenga panna pora ella shoots ku all the very best. Avargal Sabha wishing you the best. Thank you Sneha. All right, take care. Thank you so much. Thank you ma'am. Bye. குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடின்னு பல கண்டென்ட்ல கில்லாடியா நீங்க 59 செகண்ட்ஸ்ல உங்க டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. அன்லிமிட்டெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள்.